இக்கதை ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எழுதப்பட்டது. நீங்கள் நினைப்பது போல இச்சம்பவம் இதற்கு முன்பும் நடந்திருக்கலாம், அல்லது வருங்காலத்திலும் நடக்க இருக்கலாம், ஏன் இப்போது கூட நடந்து கொண்டிருக்கலாம். என்றாலும் இது ஒரு உண்மை சம்பவம். இவன்தான் நம் கதையின் முதல் நாயகன் ஜானி. தன் முதலாளி ஆசைப்பட்ட விலை மதிப்பற்ற ஒரு புதையலை தேடி தன் கடமையை நோக்கி அவன் சென்று கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது அந்த புதையலை காப்பது யார் என்று. ஒரு நிமிடம். கதையின் இடையில் கடந்து செல்லும் தலை என்னுடையது. நீங்கள் பார்க்க இருப்பது நான் பார்த்த சம்பவங்கள். நீங்கள் கேட்க இருப்பது நான் கேட்ட கதை. தடங்களுக்கு மன்னிக்கவும். இனி தடையின்றி கதை நகரட்டும்.
இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுருளி, கதையின் 3வது நாயகன். தன் நண்பன் முரளிக்காக, அதாவது கதையின் 2வது நாயகனுக்காக உச்சி வெயிலில் காத்து கொண்டிருக்கிறான். சுருளியும் முரளியும் கொண்டிருக்கும் நட்பானது பாபர் மசூதியில் தொடங்கி ராமர் கோயில் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வெகு நேரமாக காத்து கொண்டிருந்த சுருளி என்ன செய்வதென்று தெரியாமல் நடக்க ஆரம்பித்தான். மைல்கள் கழிந்தது. தன் கண்ணில் பட்ட முதல் டீ கடையிலிருந்து ஒரு டீயும் 3 பிஸ்கட்களையும் வாங்கி பின் வந்த வழியிலேயே நடக்கத் தொடங்கினான். திடீரென்று அவனை நோக்கி ஒரு கார் சீறி பாய்ந்தபடி வந்து கொண்டிருந்தது. என்ன இருக்கு மூட்டையில்? ரம்யா. அவன் ஏமாத்திட்டாடா. ரொம்ப நாளாக வேறு ஒருத்தவங்க கனெக்ஷனில் இருந்திருக்கா. அதை நான் இனி தான் கண்டுபிடிச்சேன். இதை பற்றி அவகிட்ட பேச தான் போனேன். சண்டை பெருசாகி தெரியாமல் கொண்டுடா. திறக்காது. ஏன்? எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. இந்த பக்கம் திரும்பிக்கோ. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அவளை மிரட்டணுன்னு தான் போனேன். ஆனால் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இப்படி பண்ணிட்டேன். நான் வேணா போலீஸ்கிட்ட போய் சண்டை ஏட்டா? நம்மளே போய் தப்போ தெரிய தண்டனை குறைப்பாங்கல்ல. மயிரில் குறைப்பான். இப்போ இதை என்ன பண்ண போகிற? எனக்கு தெரில. இதான் உன்னை கூப்பிட்டேன். அதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா? நான் என்ன தினமும் ஒருத்தனை கொண்டு புதைச்சிட்டு இருக்கேனா? முதல்ல இங்கேருந்து கிளம்பும். எவனா பாத்திர போகிறான். ரசிக்காமல் இருக்க முடியும். ஜெயராஜா அந்த கிரேட் எஸ்பி பாலசுப்ரமணியம் 2 பேர் காம்போல எவ்வளோ ஐகானிக்கான சாங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இல்லைனாலும் அவரோட குரல் என்னைக்கும் நம்ம மனசில் இருக்கும். ஸோ இந்த ஆல்டாட் ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் மோட்டோ இந்தியா முழுக்க இருக்க வெவ்வேறு இசையை நம்ம நேரில் கொண்டு போய் சேர்க்கணும் தான். அந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, அதாவது கேட்க போகிறது ஒரு ஹிந்தி பாடல். ஹிந்தினா ஒன்றை யாரும் பயப்பட வேணாம். ஐயோ நம்ம ஒரு பச்சை தமிழ்னாச்சே, ஹிந்தி பாட்டு எப்படிப்பா கேட்குறதுன்னு யாரும் யோசிக்க வேணாம். காதலுக்கு எப்படி மொழி இல்லையோ அதே மாதிரி இசைக்கும் மொழி இல்லை. நமக்கு தெரியாத லாங்குவேஜ் பாட்டை கேட்டும் நம்மளால் ரசிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம அடுத்து கேட்க போகிற பாட்டு 1972 வெளியான அமர் பிரேம் படத்தில் ஆர்டி பர்மன் இசையில் கிஷோர்குமார் குரலில் வெளியான ஹே கியாவோ அப்படின்ற பாடல் உங்களுக்காக இதோ. ஏய், இப்போ எதுக்கு சும்மா அழுதுட்டு இருக்க? நான் இப்போ ஒரு காரியத்துக்கு பண்ணணும்னு நினச்சி கூட பார்த்துடா. அவளுக்கு என்னடா குறை வச்சேன்? அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணேன். ஆனால் அவள் ஏன்டா அப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணா? சரி விடுடா, நடந்தது நடந்துருச்சு. வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ, லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணு. ரம்யா ஒரு ஸ்டெப்பர் நான் பேச முடியுது. ஒத்த நீ தானே கொன்ன, நான் என்ன பண்ணுவேன்? ஏய், இங்கே பாரு, வண்டியை நிறுத்து. நிறுத்துடா, நிறுத்துடா. நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கவனி. இப்போலாம் சீட் பண்ணுறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அதான் தினமும் பார்க்குறல்ல, இங்கே நிறைய பேர் மாட்டில் உன் ஆள் மாட்டிக்கிட்டா, அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்குன்னு அது ஒன்றும் சரின்னு நான் சொல்ல வரல. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் இவ்வளோ பேசுறிய? உன் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஷர்மிளாக்கு உனக்கு என்ன கனெக்ஷன்? ஏய், அது தங்கச்சி மாதிரிடா. ஏய், இங்கே பாரு, சரியா? அதனால் நடந்தது நடந்துருச்சு, மாற்ற முடியாது, மறந்துடு. இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் யோசி, புரியுதா?
அப்புறம் இன்னொரு வாட்டி அழுதன்னு வை, செவில் பேத்துருவேன். கண்ணத்தோட வண்டிடுறா. டேய் வண்டியை நிறுத்து. டேய் வண்டியை நிறுத்துடா. ஷர்மிளா பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அது எப்படியோ தெரியும், அதெல்லாம் எதுக்கு உனக்கு? டேய், எங்களை மனுஷன் என்ன பண்ண போகிற சொல்லு. வேணாம் விட்றா. ரொம்ப பண்ணாத சொல்லு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஷர்மிளா என் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் அவளை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அவகிட்ட அப்போ சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் அவளும் வேறு கம்பெனி மாறி போயிட்டா. இது என்கிட்ட சொல்ல. சொல்கிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லை. அப்போ நீ பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு இருந்த. இதெல்லாம் ஒரு மேட்ரான்னு வாங்கிட்டேன் சொல்லிக்கிட்டுன்னு விட்டேன். அப்புறம் நானே என் மனசை மாற்றிக்கிட்டேன். அவள் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி உன் ஆஃபீஸில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் போடுவாள். அப்பப்போ உன் கூட எடுத்த ஃபோட்டோஸும் போடுவாள். அப்போ தான் உன் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், சரியான டைம் கிடைக்கல. ஏற்கனவே வேணும் குழி தோண்டி போட்டிருக்கான். இதை போட்டு மண்ணை கொட்டி மூடிடலாம், எவனுக்கும் தெரியாது. ஐயா ஐயா ஐயா, இங்கே வந்து பாருங்க. பாத்தியா எவ்வளோ பேர் பழம் தோண்டி வச்சுக்கிறான்னு? ஒரு ஆளே புதைக்கலாம் போல, அவ்வளோ பெருசாக இருக்குது. போலீஸ்ன்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னேன், இங்கே 5-6 பேரையாவது ரவுண்ட்ஸ் போடணுன்னு. 2 பேர் எப்படி பார்த்தோம், எப்போ தோணும் அப்படின்னு தெரில.
எதுக்குடா கத்துன? கால் பக்கத்தில் பாம்பு மாதிரி இருந்துச்சுடா. ரெண்டு எதிரிடா. கை தூக்குடா. மூட்டையில் என்ன இருக்கு? கேட்கல, மூட்டையில் என்ன இருக்கு? மூடி போயிடா. ஏய் நீரு நீ பிரி. சீக்கிரம். முடிய நேரமே போயிட்டா. ஓடியவர்கள் ஓடியபடி இருக்க, இறந்தவர்கள் இறந்தபடி கிடக்க, காத்திருந்தவர்கள் காத்துக்கொண்டே இருக்க, சட்டென்று ஒரு குண்டின் சத்தம். குறி தப்பியது மீண்டும். எந்த மூளைக்கோ செல்ல வேண்டிய குண்டு என் மூளைக்குள் சென்று விட்டது. கதை இப்படி முடியும் என்று நான் கூட எதிர்பார்க்கவில்லை.